நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத சராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. ஆபத்தையெல்லாம் போக்கி நன்மையை நல்குகிறான் ஸ்ரீ ராமச்சந்திரன். அந்த ராமனுக்கே ஆபத்தா, சீதைக்கு ஆபத்தா? மாரீச்சன் மாயமானாக வரப்போகிறான். அவனால் எவ்வளவு கடுமை நேரப்போகிறதோ, ராமனுக்கு என்ன துன்பம் நேரப்போகிறதோ என் ரிஷிகள், தேவகணங்கள், சாரணர்கள், சித்தர்கள் அனைவரும் வியந்து காத்திருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் ராமாயணத்தில் முக்கியமான திருப்புமுனை வரப்போகிறது. மாயமான் பொன்மான் மாரீச்சன் வராமல் போயிருந்தால் பஞ்சவட்டியில் ஆனந்தமாக நாளை கழித்துவிட்டு இன்னும் 10 மாதங்கள் உள்ளன. இந்த 10 மாசத்தையும் கழித்துவிட்டு ராமன் ஒரே நடையாக திரும்ப நடந்து நந்தி கிராமத்தை அடைந்து பரதனையும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு சென்று முடிசூடிக் கொண்டிருப்பார். ஆனால் அப்படி கதை முடிந்து விட்டால் எப்படி தேவர்களுடைய காரியத்தை நடத்த முடியும்? அவர்களை நடத்த ராவணனை முடிக்கத்தானே ராமன் கீழோகத்துக்கே வந்துள்ளார். அதற்கு தகுந்தா போலே ஈஸ்வரனுடைய லீலையாக ராவணன் எத்தனை சொன்னாலும் மனம், மாரீச்சன் எத்தனை எடுத்து கூறினாலும் ராவணனுடைய மனம் மாறவில்லை. மாறி இருந்தால், ஒருவேளை மாரீச்சன் சொன்ன நல்லதெல்லாம் இப்ப மனசுல பட்டிருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப மேல எப்படி ராமாயணம் ஓடும்? ராவணன் வந்திருக்கவே மாட்டான், சீதையை தூக்கிட்டு இருக்கவே மாட்டான். ரெண்டு வித்தியாசம் பாருங்க. எத்தனையோ தூரம் கைகேயி முதலில் ராமனிடத்தில் விருப்பத்தோடு தான் இருந்தாள். ராமனுடைய மகன், அவனுக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்கிறது, ஏ கூனி தப்பு தப்பா பேசாதே என்றுதான் கைகேயி கூறினாள். ஆனா கலக்கியமா மனத்தனலால் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய. கூனி பேசி 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 அம்மி கூட நகத்துடலாம், அடிச்சு அடிச்சு தேய்க்க தேய்க்க அம்மி கூட நகந்துடுங்கிறமோ இல்லையோ. அப்ப பேசி பேசி கைகேயின் உள்ளத்தை மாத்தி தன் மகன் ராமன் இல்லை, பரதனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் என்கிற அளவுக்கு மனசை போட்டு குழப்பிட்டா கூனி. அவ குழம்பாமல் இருந்திருந்தால் ராமாயணமே ஓடி இருக்காது. இது அங்க பார்த்தோம். இங்கே எப்படின்னா, மாரீச்சன் சொல்லி 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 ராவணனை திருத்த பாக்குறான். ஆனா ராவணன் மனசு மாறவே இல்லை, பிடிச்சபடியில நின்னுட்டான். இங்க ராவணன் மனசு மாறி இருந்தால் ராமாயணம் ஓடி இருக்காது. அந்த கைகை மனசு மாறாம இருந்திருந்தா ராமாயணம் ஓடி இருக்காது. கைகை நல்ல வேளை மனசை மாத்திட்டாலோ ராமாயணம் மேல வந்தது. ராவணன் நல்ல வேளை உறுதியா சீதையை தூக்கிட்டு தான் வருவேன், அதுல மாற்றமில்லை என்று நின்றபடியால் தான் மேற்கொண்டு ராமனின் காரியம் நடைபெற்றது. இதான் இந்த கட்டத்துல நாம இருக்கோம். இப்ப பார்க்க வேண்டியது 42வது சர்க்கம். ராவணன் மாரீச்சனை அழைத்து கொண்டு பஞ்சவட்டியை நோக்கி தன்னுடைய பொன்மயமான தேரில் பறந்து போக போகிறார். அதற்கு முன்பாக தற்போது நாம் பொன்னேரியில் இருக்கும் ராம பக்த ஆஞ்சநேய பரத்வாஜ ஆசிரமம் அங்கு இருக்கிறோம். இவ்விடத்தில் ஆச்சரியமான பல மூர்த்திகள் எழுந்தருளி உள்ளார்கள். இதோ நர்த்தன கிருஷ்ணன், ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். நடுவில் கண்ணன் நடனமாடுது தெரிகிறது. 2 பக்கத்திலும் நீண்ட பாம்பு முகங்கள். காளிங்கன் தலையிலே தானே நர்த்தனம் ஆடினார். அந்த காளிங்கன் என்னும் பாம்பாக இருக்கலாம், அல்லது காளிங்கனுடைய தலையில கண்ணனுடைய திருவடி இருக்கிறபடியால் காளிங்கனுக்கு உயிர் போற நிலை. அப்ப காளிங்கனுடைய 2 மனைவிகளும் வந்து கண்ணனிடத்தில் வேண்டினார்கள், எங்களுடைய கணவன் குற்றம் செய்தவரே, கொல்லத்தக்கவரே, ஆனாலும் கண்ணா அவரை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு வேண்டி கொண்டிருக்கிற 2 மனைவிகள் முகமாகவும் இருக்கலாம். அப்ப காளிங்கனுடைய முகம் திருவடிக்கு கீழே உள்ளது. வேண்டி கொண்டிருக்கும் 2 மனைவியருடைய முகம் பெருமானுக்கு அருகிலேயே உள்ளது. காளிங்க நர்த்தன கிருஷ்ணனை சேவித்துக் கொண்டோம். ஒரே ஒரு சிலையாக ஒரு பெரும் சுவர், கருங்கல் சுவர், அதில் இருக்கும் ஒரு சிலையில் பட்டாபிஷேக திருக்கோலத்தை வடித்துள்ளார்கள். தேர் போன்ற ஒரு உருவம், எல்லாமே கல்லிலேயே செதுக்கப்பட்டிருக்கிற உருவம். தேர் போன்ற உருவம், நடுவிலே ராமனும் சீதையும், பட்டாபிஷேகம், தேவர்களும் சித்த சாரணர்களும் பல ரிஷிகளும் இருந்து ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நெவேசயது என்று பட்டாபிஷேகம் செய்வித்தார்கள். இது அத்தனையும் ஒரே சிலையில் வடிக்கப்பட்டது. அடுத்தது
ரொம்ப ஆச்சரியமா கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். நடு நாயகமாக கோதண்டம் வில்லை பிடித்து கொண்டு ராமர் எழுந்தருளி இருக்கிறார். புனிசிரிப்பு மாறாமல் ராமனுடைய நன்மையே எப்போதும் நினைக்கும் சீதை மற்றொரு புறத்தில் உள்ளாள். ரொம்ப வியப்பு. இன்னொரு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் கையை கூப்பி கொண்டிருக்கிறார். அவர் கையில் வில்லும் இல்லை, அம்பும் இல்லை. இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு இந்த சீதாராமர்கள் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும் என்று பாடிக்கொண்டே நிற்கிறார் போலும். லக்ஷ்மணன் கைகூப்பு செய்கையோட பவாம்ஸ்து சகவைதேக்கியா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்யதே. இந்த ஸ்லோகத்தை நம்ம கீழே பார்த்திருக்கோம். லக்ஷ்மணன் புறப்பட்டு காட்டுக்கு வருகிறான். முடியாது, அழைத்து போக மாட்டேன்னு ராமன் மறுத்தான். அப்போ ஒரு தடவை லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணுகிறான். சரணாகதினாலே கை கூப்பணும். நமஹா, நான் வணங்குகிறேன், உன்னை குறித்து வணங்குகிறேன். ஆழ்வார் பாசுரத்தில் வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கள்கேன்னு சாதிக்கிறார். கையை கூப்பினுட்டா அஞ்சலி, அஞ்சலி ஹஸ்தம், நமஸ்காரம்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு எவ்வளவு பெருமை உண்டு தெரியுமோ? கை கூப்பினுட்டோம்னால் இந்த கூப்பு செய்கையை பெருமாள் தன் தலையில பெரிய பாரமா சுமக்கிறாராம். இவன் என்னை பார்த்து கை கூப்பிட்டானே, இவனுக்கு வேண்டிய நல்லதத்தனையும் நான் பண்ணி ஆகணுமே, அவனுக்கு முக்தியே கொடுக்கிற வரைக்கும் அவனிடத்துல நாம கடன் வாங்கியிருக்கோன்னு பெருமாள் நினைப்பான். வேங்கட துறைவார்க்கு நமஹா, வெங்கடேச பெருமாளே வணக்கம், சீனிவாசனே வணக்கம், அடியேன் தாசன் என்று கையை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னோம்னால் அப்ப அதே நாம பெருமாளுக்கு கொடுத்த கடனா பெருமாள் நினைக்கிறாராம். கடன் வாங்கி விட்டா திரும்பி கொடுக்கிற வரைக்கும் மனசு தவிக்கும் இல்லையா? இந்த பக்தனிடத்திலே நமஹா என்னும் வணக்கத்தை கடனாக பெற்றிருக்கிறோம். இதுக்கு திரும்ப நம்ம முக்தியே இவனுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தா கூட அவன் பண்ணின நமஸ்காரத்துக்கு அது இணையாகாது என்று நினைத்து கொண்டிருப்பான் பகவான். அதனாலதான் லக்ஷ்மணன் சூக்ஷ்மம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து நமஹா என்று கைகூப்பி கொண்டிருக்கிறார். வில்லை வைத்து ராமனை ஜெயிக்க முடியாது, சொல்லை வைத்து ஜெயிக்க முடியாது. ஆனா நமஹா என்னும் வணக்கத்தை வைத்து ஜெயித்து விடலாம். அதைத்தான் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். கோதண்டராமர், நடுவிலே லக்ஷ்மணன், ஓர் புறத்தில் சீதை, இவர்களையெல்லாம் இன்று தரிசித்துக் கொண்டோம். ராவணன் மாரீச்சனை அழைத்து கொண்டு தன்னுடைய ரத்தனமயமான தேரில் ஏறி பஞ்சவட்டிக்கு வந்து மாரீச்சனை பொன்மானாக உலவவிடப் போகிறான். 42வது சர்க்கம். ஏவ முக்த்வாது பருஷம் மாரீச்சோ ராவணன் ததஹ கச்சாவே த்யப்ரவீத் தீனஹ பயாத் ராத்ரிஞ்சர பிரபோ. இப்போதே போகலாம், எப்ப அழிய வேண்டும்ங்கிற முடிவெடுத்து விட்டோமோ இதுக்கு என்ன நல்ல நாளா பார்க்க வேண்டும்? நல்ல நாள் எதுக்கு பார்க்கணும்? மேற்கொண்டு கல்யாணம் பண்ண போறோம், உபநயனம் பண்ண போறோம், கிரகப்பிரவேசம் பண்ண போறோம், பூமி பூஜை போட போறோம், நல்ல நாள் பண்ணுவா. நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா சாமி இப்பவே போயிட்டு வரும். இது எதுக்கு நல்ல நாள் வேற? இப்ப நான் தான் புறப்பட்டு போறோம், இனி வாழ போறது இல்லை, அழிய போறோம்னு ராவணன் உறுதி எடுத்துட்டான். இது ஒண்ணு நாளும் பார்க்க வேண்டாம், நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், புறப்படலாம் வா. திருஷ்டாஹம் புனஸ்தேன சரச்சாபாசி தாரிணா மத்வதோத்யத சஸ்திரேன நிகதம் ஜீவிதஞ்சமே நகிராமம் பராக்கிரமிய ஜீவன் பிரதி நிவர்த்ததே. ராமனை எதிர்த்து கொண்டு நிச்சயமாக வாழ முடியாது. இந்த உண்மை தெரியாமல் குற்றம் புரிகிறாய் ராவணா. வா போகலாம். பரிஷ்வஜ்ய சுசம்ஸ்லிஷ்டம் இதம் வச்சனம் அப்ரவீத். ராவணனுக்கு ரொம்ப திருப்தி. மரிசா, இப்பதான் நீ வீரன்னு நிரூபிக்கிறாய். இதுவரைக்கும் கோழைத்தனமாக பேசிக் கொண்டிருந்தாய். ராமனை ஒண்ணுமில்லாதவன் இப்ப புரிஞ்சுவிட்ட பாரு. மாரீச்சன் மறுபடி சொன்னான், ராவணா தப்பாக பேசுகிறாய். உன்னுடைய வலுக்கட்டாயத்தால் நான் வருகிறேன் தவிர ராமன தீயவன்கிற முடிவோடே நான் வரவில்லை. இன்னும் அந்த பாவத்தையும் நான் செய்வதாக இல்லை. ராவணன் கூறுகிறான், ஏத சௌட்டீர்ய யுக்தந்தே மச்சந்த வசவர்த்தினஹ இதானீமசி மாரீச்சா பூர்வம் அந்யோஹி ராட்சசஹ ஆருஹ்யதாமயம் சீக்கிரம் கதஹ ரத்ன விபூஷிதா. பார், ரத்தனத்தாலே இழைக்கப்பட்ட பொன்னாலான தேர். இந்த தேர்ல ஏறிட்டு போறோம். மாரீச்சன் சிரிச்சார். போக போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். தேர் பொன்னா இருந்தானே வெள்ளியா இருந்தா என்ன? இப்போ நம்ம வாழ போறோம்னு முடிவு பண்ணா பொன் தேர்ல உட்காந்துருக்கேன், வெள்ளி தேர்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லலாம். முடிய போறோம்னு விற்பாடு எந்த தேராக இருந்தால் என்ன? சரி வா. ஆருக்கியாயது சீக்கிரம் தஸ்மாத் ஆசிரம மண்டலாது ததைவ தத்ர பஷ்யந்தௌ பத்தனானி வனானிச்ச. இவர்கள் லங்கையிலிருந்து புறப்பட்டு நம்ம பாரத தேசம் முழுக்க தாண்டி, தமிழகம் தாண்டி, ஆந்திர பிரதேசம் தாண்டி, மராட்டா தாண்டி, மராத்திய தேசம் மகாராஷ்டிரத்திலே வடக்கு மேற்கு வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பஞ்சவட்டி நகரத்தை அடைகிறார்கள். கோதாவரி நதிக்கரை கிரீம்ச சரித சர்வாக ராஷ்டிராணி நகராணிச்ச சமயத்த தண்டகாரண்யம் ராகவஸ்ய ஆசிரமம் ததஹ. தண்டகாரண்யத்துக்குள் நுழைந்து அதத்தனையும் தாண்டி ராகவனுடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள்.
ஏததாசிரம பதம் திருஷ்யத்தே கதலி விருத்தம். தள்ளி விமானத்திலேருந்து இறங்கி விட்டார் ராவணன். மாரீச்சன் இறக்கி, அதோ பார், அதுதான் ராமனுடைய ஆசிரமம். பக்கத்தில் இலக்குவன் இருக்கிறான், அவன் தான் ராமனை காத்து கொண்டிருக்கிறான். அதோ உள்ளே இருக்கிறாளே, அவள் தான் சீதை. எவ்வளவு அழகான சூழ்நிலை பார். ஆங்காங்கு சின்ன சின்ன செடிகள், கொடிகள், நீரோடைகள், மயில்கள், மான்கள், குயில்கள், சிறு முயல் குட்டிகள், அத்தனை ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்கு இல்லையா? ஆனால் இதெல்லாம் ஒன்ன கண்டு இப்ப விருண்டு ஓட வேண்டும். கிரியதாம் தத்சகே சீக்கிரம் எதர்த்தம் பயம் ஆகதாக. நாம் எதற்காக இங்கு வந்தோமோ வேலையை தொடங்கு, நாழி கடத்தாதே, நாம் வெந்த வேலையை பார்ப்போம். ச ராவணவச்ச ஸ்ருத்வா மாரீச்சோ ராட்சசஸ்ததா மிருகோ பூத்வா ஆசிரமத்வாரி ராமஸ்ய விசசாரஹ. சட் என்று தன் உருவத்தை மாத்தினார். ரொம்ப அழகா இருக்கிற ஒரு மான். அந்த மானாக தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு மெதுவே அந்த பஞ்சவடி ஆசிரமத்துக்கு முன்னால் உலவத் தொடங்கினான். ரத்த பத்மோத்பல முக ரத்த பத்மோத்பல முக இந்திர நீலோத்பல ஸ்ரவாக கிஞ்சிது அத்யுன்னத கிரீவ இந்திரநீல நிபோதரக. இந்திரநீல கல்ல போன்ற வயிற்று பகுதியும், அழகாக சிவந்த நாக்கும், மருண்டு நோக்கும் கண்களும், சிறு கொம்புமாக மான் உலாத்தியது. ரத்த பத்மோத்பல முகம், ஒரு சிவந்த வர்ணத்தில் இருக்கும். எப்படி ஒரு பழமோ ஒரு இலையோ பூவோ சிவப்பு வர்ணத்தில் இருக்கிறாப்புல நாக்கு, அத போல இருக்கிற முகம். இந்திர நீலோத்பல ஸ்ரவாக, அழகான காதுகள், பார்த்தாலே பொன்மயமான காது. உடம்பு முழுக்க தங்கம், அதுல அங்கங்க வைரம் பறிச்சிருக்கு. வெள்ளியில ரேகை சரிக போடப்பட்டிருக்கு. வைதூர்ய சங்காச குரஸ்தனுஜகா சுசம்சதா இந்திராயுத சவர்ணேன புச்சேனோர்த்வம் விராஜிதா. பார்த்தாலே அப்படி தூக்கிட்டு இருக்கிற அழகான சின்ன வால். வஜ்ரம், வைரத்தாலே இழைக்கப்பட்டதை போன்ற குரம், அதனுடைய குழம்பு இருக்கு, வைரத்தால் இழைக்கப்பட்ட குழம்பு. இத போல மிருகத்தை யாரும் பார்த்திருக்கவும் முடியாது, கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது. க்ஷணேன ராட்சசோஜாதா மிருக பரமசோபனா. கோர ராட்சசனா இருந்தவன் அழகான மிருகமாய் மானாய் மாறினான். விடபீனாம் கிசலையான் பக்ஷயன் விசசாரஹ. அங்கங்க பூத்து இருக்கிற கொடிகள்ல கொழுந்து இருக்கும் பாருங்க, இலை கொழுந்தத்தானே மான் சாப்பிடும். அந்த சாப்பிடறதுக்காக ரெண்டு முன்னங்கால் அப்படி தூக்கி வச்சிருந்து தன்னுடைய உடம்ப வில்ல போல வளைத்து கொண்டு ஆசையா மருண்ட கண்களோட, ஒண்ணுமே தெரியாதா போல சின்ன குழந்தையாட்டம் அது கொழுந்தையெல்லாம் சாப்பிட்டது. இப்படி எப்படியாவது தன்னிடத்திலே பார்க்கிறவாளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தணும் என்பதற்காக புனர்கத்வா நிவிருத்தச்ச விசசார மிருகோத்தமா கத்வா முகூர்த்தம் துறையா புனகா பிரதிநிவர்த்ததே. கொஞ்ச நாளி முன்னாடி பின்னாடி உலாத்துறது, அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு காணாப்படுது, இருக்கிறது இல்லை. ஒரு பொருள் ரொம்ப அழகா இருக்கக்கூடியது நம் கொண் முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு இருந்தால் நமக்கு அதுல விருப்பமே வராது. அது மறைஞ்சு மறைஞ்சு ஆட்டங்காட்டி தின்னாத்தானே நமக்கு கிடைக்காதோன்னு விருப்பம் வளரும் இல்லையோ. அதெல்லாம் நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால கொஞ்சம் காணா போறான், திரும்பி வரான், ஓடி போறான், திரும்பி வரான். வந்து உலாத்த விக்ரீடம் ச புனர்பூமௌ புனரேவ நிஷீததி மிருகயூதைர் அனுகதா புனரேவ நிவர்த்ததே உபகம்ய சமாக்ராய வித்ரவந்தி திசோ தச. இந்த தசைக்கு போயிட்டு திரும்பி வரான், அப்புறம் வடக்க போயிட்டு திரும்பி வரான், மேற்க போயிட்டு திரும்பி வரான், தெற்க போயிட்டு திரும்பி வரான். இப்படி ஒரு இடத்துலையும் சுத்தி சுத்தி காட்டி தஸ்மின்னேவ ததக்காலே வைதேகி சுபலோச்சனா. அந்த சமயம் பார்த்து ஆசிரமத்துக்கு உள்ளே இருந்த சீதை மலர்களை கொய்து போகலாம், பூமாலை தொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட வெளியே வருகிறாள். குசுமாபச்சயே வியக்ரா பாதபானயத்யவர்த்தத கர்ணிகாரான சோகாம்ச சூதாம்ச மதிரேக்ஷணா. அழகான பார்வை. அந்த மானின் பார்வையா அல்லது மருண்ட மான் போன்ற சீதையின் பார்வையா என்று சொல்ல முடியாத போட்டி. மானின் கண்ணை ஜெயிக்க கூடிய ஆண்டாளே போஷரத்தில் போதரி கண்ணினாய்னு கூறுகிறாளோ இல்லையோ. போதுனா உலவுகிற மான், அரி அந்த உலவுகிற மானின் கண்ணை அழகை ஜெயிக்க கூடிய கண் படைத்த பெண். இப்ப அந்த சீதையை பார்க்கிறோம். விசசார ததஸ்தத்ர தீபயன்னிவ தத்வனம் அதிர்ஷ்டபூர்வம் திருஷ்டுவா தம் நானாரத்னமயம் மிருகம். முன்னால் பார்த்தறியாத பொன்மயமான வைரமயமான மானை கண்டாள். விஸ்மயம் பரமம் சீதா ஜகாம ஜனகாத்மஜா. மிகுந்த வியப்படைந்தாள். ஓர் பக்கத்தில் ஆசை, மற்றொரு பக்கத்தில் வியப்பு. ராமா லக்ஷ்மணா வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிறாள். பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.